சங்கீதம் 95. சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அல்லேலூயா. எல்லோரும் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நமக்குரிய முதல் தொழில் கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை சங்கீர்த்தனம் பண்ணுவது, அவரை துதி ஆராதனையோடு எப்பொழுதும் ஆராதித்து மகிழ்வது. ஒரு விசுவாசியுடைய, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடைய முதல் தொழில் எதுவாக இருக்கணும்? துதிக்கிறது, ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எடுத்து வாசிங்க 8வது வசனத்தை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இன்னொருத்தவங்க எடுத்து வாசிங்க எபிரேயர் 4:7. ஆமென். ஹல்லேலூயா. இதே வசனம் எபிரேயர்ல குறிக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் அது அப்ளை ஆகும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அப்ளை ஆகும். இப்போ 40 வருஷம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி வருகிறார். நடத்தி வரும் பொழுது கர்த்தர் அனுதினமும் அவர்களை அற்புதத்தினாலே அதிசயங்களினாலே நடத்தி வருகிறார். ஆனாலும் அடுத்த அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்கள். இன்றும் கர்த்தர் நமக்கு அநேக அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நீங்க இருதயம் கடினத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை வைத்துவீங்க? சரி, இருதயம் கடினப்படுகிறதுனால என்ன தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு தண்ணி இருக்கு, ஒரு டப்ல இருக்கு தண்ணி. இந்த டப்ல தண்ணியில கத்தியை வச்சு குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? கத்தி உள்ள வரைக்கும், அடியில வரைக்கும் போயிடும். இதே இது இந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாத்திரம். இப்ப கத்தியை வச்சு வாங்கி குத்துறீங்க, எது வரைக்கும் போகும்? மேலையோட நின்றோம். மேல ஒரு சின்ன பள்ளம் விழும். நம்ம குத்துற சக்திக்கு தக்கதான ஒரு சின்ன பள்ளம் விழும். அப்போ இருதயம் தண்ணி போல இருந்துச்சுன்னா இங்கிருந்து வருகிற வார்த்தை நேரம் உள்ள போய் அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா ஐஸ் கட்டியில் கத்தியை எவ்வளோ வாங்கி குத்தினாலும் ஒரு லெவலுக்கு மேலே அது போகாது. அது நம்ம குத்துற சக்தியை பொறுத்து தான் அந்த கத்தி உள்ள இறங்கும். இப்போ இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னா நாம் சொல்லுகிற இந்த புல் வீட்டிலேருந்து வருகிற வார்த்தையாக இருக்கட்டும், வேத வசனம் படிக்கும்போது வருகிற வார்த்தையாக இருக்கட்டும், அது என்ன பண்ணாது? நமக்குள்ள போகாது. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே இருதயம் நமக்குள்ள கடினப்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாதது தான். இப்போ ஒரு வார்த்தை நமக்கு வருதுன்னா இந்த வார்த்தையை கேட்கிறோம். நம்ம கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நம்ம கேட்கிறதுனால பிரயோஜனம் இருக்கா? கேட்கிறதுனால மாத்திரம் பிரயோஜனம் இருக்கா? இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை ஆமான்னு சொல்லுங்க. கேட்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் இருக்கா? கேட்டுட்டு விட்டுட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. கேட்டதின்படி நடக்கணும்.
இப்போ ஒரு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர் சிராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிவர் வந்து கடினமாயிரும். ஈரல் தான் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபுல்லாக செமிச்சு தேவையான சத்துக்களை உடல் முழுவதுக்கும் கொடுக்கறது ஈரல் தான். இந்த ஈரல் என்ன ஆகும்னா, நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ இல்லை கொழுப்புள்ள பதார்த்தங்களை நிறைய சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஓவராக தண்ணி அடிக்கிறதுனாலையோ என்ன ஆகும், ஃபேட்டி லிவர் ஆகும். இந்த லிவரை சுற்றி கொழுப்பு வந்து அப்படி லேயராக ஃபார்ம் ஆகும். கொழுப்பு எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு லிவர் வந்து இப்படி இப்படி துடிக்குதுன்னு வைங்களேன், அப்படி துடிக்கிறது அப்படி கம்மியாகும், அப்படியே செயலிழந்து போயிடும். அப்போ கொழுப்பு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. எது இருந்தா சொல்லுங்களேன், உங்கள் வாயால் சொல்லுங்களேன், என் வாயால் சொல்லுங்களேன். ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா வசனம் வர்ற வசனத்தை கேட்போம், ஆனால் அது உள்ளே போகாது. உள்ளே போனாதான், ஒரு மருந்தை வாயில் போட்டு துப்பிட்டா உள்ளே போய் வேலை செய்யாது. மருந்து உள்ளே போகணும், உள்ளே போனாதான் அதை என்ன பண்ணும். இன்னொன்று சொல்கிறாங்க சயின்ஸ் பிரகாரமாக, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை விரும்பி சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடோட சத்து ஃபுல்லாக உடம்புக்கு வரும் அப்படின்னு சொல்லி. சும்மா வேண்டாம் வெறுப்பா கீரை ஐயோ கசப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்து கொடுக்காது. அப்போது நீங்கள் வருகிற ஒரு விஷயத்த நீங்கள் விரும்பி எனக்குள்ளது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்கு தான் அவனுக்கு இல்லை, இந்த வார்த்தை இன்னைக்கு கொடுத்தாரு பார்த்தியா பாஸ்டரு, வச்சு செஞ்சுட்டாரு இன்னைக்கு, அவன் இன்னைக்கு இனிமேலாவது அவன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கொடுக்குற வார்த்தை எல்லாமே எல்லாருக்குமே தான். அந்த வசனம் என்ன சொல்லுது, நம்ம சங்கீதத்தில் வாசிச்ச வசனம் மறுபடியும் எபிரேயர்ல வருது, அன்னைக்கு நடந்துதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ கொழுப்பு அதிகமாக உடம்புலையா இருக்கட்டும், இல்லை இருதயத்திலையா இருக்கட்டும், இல்லை லிவர்லையா இருக்கட்டும், எதில் கொழுப்பு அதிகமாயிட்டாலும் அதோட செயல்பாடு கம்மியாயிரும். நாம் வந்து கொழுப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நாம் இருதயத்தை கடினப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்னுதினமும் ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகள், எதிர்பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை செஞ்சாலும் அவங்க இருதயத்தை அவங்க கடினப்படுத்தினாங்க. இந்த கடினப்படுத்தினதுனால அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, 10வது வசனம் சங்கீதத்தில், 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அப்படின்னா என்ன, பாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அருவருத்து என்ன, அரோசித்துன்னா என்ன, அருவருத்து. அவன் 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் மேல கோபமானாராமே. ஹல்லேலூயா. அப்போ போன வாரம் ஒரு விஷயம் பாஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க முடியாத ஒரு பாவம், அதான் மன்னிக்காதங்கிறதோட மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்ன சொன்னாங்க போன வாரம், தேவனை விட்டு விடுகிறது, தேவனை நம்புறதை விட்டு விடுறது. தேவனை நம்புறதை விட்டுறது அவரால் மன்னிக்க முடியாது, அதையும் மன்னிச்சுடுறாரு, ஆனால் அவரால் முடியாத காரியம், அவரை நம்புறவங்கள அவர் வந்து மன்னிக்க முடியாது. அப்போ அனுதினமும் 40 வருஷமும் டெய்லி அவங்களுக்கு மண்ணா கொடுக்குறாரு, இறைச்சி கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, சட்டை கிளியல, அழுக்காவல, செருப்பு தேயல, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டால் நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ தூரத்துக்கு நடத்தி வந்தார். ஆனால் நம்ம ஒரு ஆராதனையில் எழுந்து நின்று ஆராதிக்க நமக்கு பலவீனமாயிடுச்சு, முட்டு தேஞ்சு போச்சு. நான் பெரிய ஆட்களை சொல்லலை, வாலிப பிள்ளைங்களை சொல்கிறேன். நான் பார்க்குறேன், ஆராதனையில் எந்திக்கிறதே கிடையாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா முழங்கால் போடுறது கிடையாது, சர்ச்சுக்கு கரெக்டாக வாங்கன்னா வர்றது கிடையாது. நம்ம ஒரு வேலை கொடுக்குறவங்க இன்டர்வியூ எத்தனை மணிக்குன்னு சொன்னாங்கன்னா 9 மணிக்கு சொன்னாங்கன்னா நம்ம இன்டர்வியூக்கு எத்தனை மணிக்கு போயிடுவோம், 8:45 8:30க்கு போயிடுவோம். ஏன்னா சர்ச்சு 9 மணிக்கு, சர்ச்சுங்கும் போது 9:45 10, இன்னும் 10:30 10:45 வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ தேவன் நம்மை அருவருத்தரக்கூடாது. தேவன் அருவருப்பார்னு சொல்லலை, அவர் அருவருக்க மாட்டார், ஆனால் அருவருத்தரக்கூடாது. நாம் அப்படி வாழணும். அப்போ வார்த்தை உங்களுக்குள்ளே போனால் அது கிரியை செய்யும். வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. வார்த்தை வெளியில் வந்துச்சுன்னா அந்த காரியத்தை அது செய்து முடித்தே ஆகும், அது கரெக்டாக பண்ணிடும். ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் வேலை செய்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது.
புரியுதான சொல்றது? வார்த்தையோட வேலை, அது போன காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். ஆனா நான் சொன்னது போல தண்ணிக்குள்ள கத்தியை விட்டா ஈஸியா போயிடும், ஐஸ் கட்டியில விட்டா போவாது. உங்க இருதயம் ஐஸ் கட்டியா இல்ல தண்ணியா, உங்களுடைய மனது ஐஸ் கட்டியா இல்ல தண்ணியா அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்ப்போம். இந்த வசனத்தை படித்தது ஃபர்ஸ்ட் எனக்காக தான் நான் படித்தேன். எனக்கு நான் ஐஸ் கட்டியாக இருக்கிறேன்னா தண்ணியாக இருக்கிறேன்னா, நான் நிறைய காரியத்தில் ஐஸ் கட்டியாக தான் இருக்கிறேன். ஸோ நான் மனம் திரும்பணும், நிறைய காரியத்தில் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழணும். இருதயத்தை கடினப்படுத்தி கொழுப்புள்ளவர்களாக ரொம்ப என்ன சொல்றது, கர்த்தர் அருவருக்கிற மாதிரி ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் சென்றக்கூடாது. நாம் வார்த்தைகளை, வருகிற வார்த்தைகள் நமக்குள்ளாக சென்று அது விருட்சமாக மாறுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக நாம் இருந்து விட்டோம்னா நம்முடைய சபை இப்படி ஆட்கள் எல்லாம் வெத்தடமா இருக்காது. அப்போ நம்முடைய சபை பெருகணும். நம்ம சபை பெருகுறதை விட தேவனுடைய ராஜ்யம் பெருகணும். தேவன் யாருக்காகலாம் ரத்தம் சிந்தினாரோ அவர்கள் எல்லாம் சபைக்குள்ள வரணுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் காரியம் நம்முடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல நாம் மாறிடக்கூடாது. கர்த்தர் புறஜாதியாகிய நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டு நம்மை புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நிறைத்திருக்கிறார். அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வருகிற நாட்களில் வாழுவோம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்போ எங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை லகுவாக்குங்க. அப்போ நம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக சென்று ஆண்டவரே அது பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அப்போ நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை மாற்றுங்க. அப்போ இந்த தேசத்திற்கு நன்மை வழங்குகிறவர்களாக, இயேசுவை காண்பிக்கிறவர்களாக, ராஜ்யத்தை பெருக்குகிறவர்களாக நாங்கள் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இப்போ எங்களுடைய இந்திய தேசத்திற்காக வருகிறோம். இப்போ அந்த பாகிஸ்தானில் இந்தியாவில் நடக்கிற போருக்காக வருகிறோம். அப்பா, இந்த காரியங்கள் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. மனிதர்கள் அப்பா அடிவது உமக்கு பிரியமான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் ஆண்டவரே, இது அரசியல் ஸ்டண்டா என்னங்கிறது எங்களுக்கு விளங்கலப்பா. அப்பா, இதுல ஒரு நல்ல தீர்வு கொடுங்க. நேற்று சமாதானமாக 2 பேரும் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டோம். அது அப்படியே நடக்கட்டும். 2 தேசத்திற்குள்ளாக ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இதனால அப்பா எந்த இராணுவ வீரர்களும் சாகாதபடி கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. தீவிரவாதிகளுக்காக வருகிறோம், அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா எங்கள் தமிழ்நாட்டிற்காக வருகிறோம். இப்போ தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. இப்போ கோடை காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கிறது. குழந்தைகளும் முதியவர்களும் நோயுற்றவர்களும் இதில் பாதிக்காதபடி கர்த்தாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கங்கள் குறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்த எங்களுடைய மனிதர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாம இயற்கை சூழல்களை அழிக்கிறபடினால அப்போ அதிகமாக இந்த வெப்பமயமாகுதல் நடக்கிறது. இப்போ அந்த இயற்கை சூழலை அழிக்காதபடி கர்த்தாவே அதை பாதுகாத்து பேணி காக்க ஆண்டவரே எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, எங்களுடைய சக நண்பர்களுக்கு ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுங்க. அப்போ எங்கள் சபைக்காக வரையும், எங்கள் சபையின் வளர்ச்சிக்காக வரையும் கர்த்தாவே எங்கள் சபை ஆண்டவரே வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள அப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும், உண்மை காணட்டும். அப்பா ஸ்தோத்திரம், நன்மை அடையட்டும்ப்பா. அப்பா எங்கள் சபையின் மக்கள் ஆண்டவரே விசுவாச வீரர்களாக மாற்றுங்க. விசுவாசத்தில் பெருகி கர்த்தாவே பெரிய பெரிய காரியங்களை உமக்காக செய்யும்படியாக கிருபை கொடுங்க. அப்போ உங்களுடைய ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் பூசிக்கிறோம். எங்கள் பாஸ்டருக்காக வரையும், பாஸ்டர்மாக்காக வரையும் 2 பேரையும் ஆசீர்வதிங்க. அப்பா பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். உங்களுடைய பலன் அவர்களை தாங்கி சுமந்து தப்பு வைக்கட்டும் தகப்பனே. வருகிற நாட்களில் பெரிய பெரிய நன்மைகளை காண கர்த்தாவே உமக்கு சாட்சியாக எழும்பி நிற்க அப்பா கோடிகளுக்கு அப்பா ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.